நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்க்குலர் மோஷனை பேஸ் பண்ணியிருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒவ்வொரு கொஷினும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன இருக்குது அப்படின்னா, டூ சைக்கிள்ஸோட சைக்கிள் வந்து அலாங் ஏ சர்க்குலர் ட்ராக்ல வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதோட வந்து R1ங்கிற ரேடியஸ்லையும் செகண்ட் சைக்கிள் வந்து R2 அப்படிங்கிற ரேடியஸ்லையும் வந்து யூனிஃபார்ம் ரேட்டில், என்னது யூனிஃபார்ம் ரேட், ஓகேங்களா, யூனிஃபார்ம் ரேட்னா ஒரே மாதிரி ஒரே வீதத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, யூனிஃபார்ம் ரேட்ல வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இஃப் போத் ஆஃப் தெம் டேக்ஸ் சேம் டைம், ரெண்டு பேரும் சேம் டைம் எடுத்துக்கிறாங்க. எதுக்கு? ஒரு ரெவல்யூஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஒரு ரெவல்யூஷனா எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் சர்க்குலர் பாத் இப்படி, செகண்ட் சர்க்குலர் பாத் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதோட ரேடியஸ் வந்து நான் R1 எடுத்துக்கிறேன், இதோட ரேடியஸ் R2. ரேடியஸ் சேம்னு அவங்க சொல்ல, அதனால நான் டிஃபரெண்டா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஆனா ரெண்டும் டைம் பீரியட் என்னது, இது இங்க இருந்து திரும்பி இந்த இடத்துக்கு ஒன் ரெவல்யூஷனுக்கு எடுத்துக்கிற டைம் T தான், இது இங்க எடுத்துக்கிற டைம் T தான். ரெண்டு டைமும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் இது ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் T1 எடுத்துக்கிறேன், இதை T2 எடுத்துக்கிறேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா T1 ஈக்குவல் டு T2, அதுதான் வந்து கொடுத்துருக்க கண்டிஷன். அப்படியா இருந்தா ஆங்குலர் ஸ்பீட்ஸ், தியர் ஆங்குலர் ஸ்பீட்ஸோட ரேஷியோ கேட்கறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, ஆங்குலர் ஸ்பீட்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒமேகா. லீனியர் ஸ்பீட்னா V, ஆங்குலர் ஸ்பீட், ஆங்குலர் வெலாசிட்டி தான் ஒமேகா. அதோட மேக்னிடியூட் மட்டும் நம்ம பார்த்தோம்னா அது என்னன்னு சொல்லலாம், ஸ்பீடுன்னு சொல்லலாம். அப்ப ஆங்குலர் ஸ்பீடு ஒமேகா 1 பை ஒமேகா 2. ஓகேங்களா, அதுதான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. சரி, ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டைம் பீரியட் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், டைம் பீரியடுக்கான ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகாவை வச்சு, ஓகேங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகா வச்சு T ஈக்குவல் டு 2π பை ஒமேகான்னு வருங்களா. அப்ப 2π பை ஒமேகா, இங்கேயுமே 2π பை ஒமேகா, இது ஒமேகா 1, இது ஒமேகா 2. சேம் ரேட் அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஒரு கொஸ்டின்ல சேம் ரேட் அப்படிங்கும்போது ஒமேகாவும் சேம் தான். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒமேகாவும் சேம் தான். அதை வச்சு நம்ம பார்க்கும்போது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஒமேகா 1 இங்க போயிடுச்சுன்னா ஒமேகா 1 பை ஒமேகா 2 ஈக்குவல் டு 1 பை 1, விச் மீன்ஸ் ஆன்சர் வந்து 1:1 அப்படி எழுதலாம். அல்லது சார் இந்த சேம் ரேட்டுங்கிறத வச்சு என்னால அதை கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இப்படி அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒமேகாவோட ஃபார்முலா என்ன எழுதலாம், ஒமேகா ஈக்குவல் டு V ஈக்குவல் டு R ஒமேகா. ஆமாங்களா, அப்போ ஒமேகா வேணும்னா V பை R. ஓகேங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒமேகா 1 பை ஒமேகா 2க்கு பதிலாக 1 டிவைட் பை 2π கேன்சல் ஆயிடும். 1 டிவைட் பை ஒமேகாக்கு பதிலாக V பை R, அதாவது ஆறுங்கிறது இந்த இடத்துல கேபிட்டல் R1 எடுத்திருக்காங்களா. இப்ப V பை R1 இங்க என்ன வரும், 1 டிவைட் பை V பை R2. சேம் ரேட் அப்படிங்கும் போது V வந்து சேமா இருக்கும். ஓகேங்களா, அப்ப நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை எப்படி எழுதலாம், இந்த இடத்துல நான் எழுதுறேன். ஓகேங்களா, R1 பை V ஈக்குவல் டு R2 பை V ன்னு எழுதலாம். ஓகேங்களா, R1 பை V ஈக்குவல் டு R2 பை V அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். நமக்கு V இன் டர்ம்ஸ் ஆஃப் V ஈக்குவல் டு R ஒமேகான்னு எழுதலாங்களா. அப்ப R1 டிவைட் பை R1 ஒமேகா 1 ஈக்குவல் டு R2 டிவைட் பை R2 ஒமேகா 2. Vக்கு பதிலாக R ஒமேகா நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேங்களா, மறுபடியும் நம்ம இப்போ கேன்சல் பண்றோம் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். ஒமேகா 1 பை ஒமேகா 2 இப்போ வேணும் அப்படின்னாலுமே ஒமேகா 1 பை ஒமேகா 2 ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும், ஒமேகா 1 இங்கே போயிடுச்சு, ஒமேகா 2 அப்படியே இருக்குன்னா இங்கே எதுவுமே இல்லை, அப்போ 1 தான் இருக்கிறதா இருக்கும். அப்போ 1 பை 1 நம்ம ஜஸ்ட் எப்படி போட்டாலும் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 1:1 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஜஸ்ட் இது கான்செப்ட் கொஸ்டின் தான், இவ்வளோ டெரிவேஷன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் யூனிஃபார்ம் ரேட்ல மூவ் ஆகுது அப்படின்னாலே, அதுவும் இல்லாம டைமும் சேம்னு சொல்றாங்க. யூனிஃபார்ம் ரேட்னா ஒரே மாதிரி மூவ் ஆகுது, ஒரே ஸ்பீட்ல மூவ் ஆகுது. அதே மாதிரி டைமும் சேம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன சேம் வந்துடும், ஆங்குலர் வெலாசிட்டி சேம் அப்படிங்கிறது தான் வரும். அதுதான் சேம்ங்கிறதுக்கு மீனிங் தான் அது 1:1 அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1:1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் இன் ஏ சர்க்குலர் பாத். ஒரு சர்க்குலர் பாத்ல இருக்க ஸ்பீடு, ஓகேங்களா, வீல நம்ம டினோட் பண்ணலாம். எவ்வளவு அப்படின்னா அதுதான் கேட்கறாங்க கொஸ்டின்ல. ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் மூவிங் இன் ஏ சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ். பாத்தோட ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர்னும். ஆங்குலர் ஸ்பீடு என்னது இப்பதான் பார்த்தோம், ஒமேகா 2 ரேடியன் பர் செகண்ட். அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க, V கேட்கறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா இங்க என்ன கேட்கறாங்க, V கேட்கறாங்க, ஒமேகா கொடுத்துருக்காங்க. அப்ப லீனியர் டேர்மையும் ஆங்குலர் டேர்மையும் கம்பேர் பண்ற மாதிரி ஃபார்முலா V ஈக்குவல் டு ஒமேகா கிராஸ் ஆர்னு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்திருப்போம், ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு. ஓகேங்களா, அப்ப அதுல இந்த இடத்துல நமக்கு என்ன தேவையில்ல, கிராஸ் ப்ராடக்ட் தேவையில்ல, ஏன்னா வெக்டார் ஃபார்முலா கொடுக்கல, எல்லாமே மேக்னிடியூட் தான் கொடுத்துருக்காங்க, எண் மதிப்பு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப
V equal to omega r அதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. என்ன கேட்குறாங்க, V கேட்குறாங்க. அப்போ ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஒமேகாவோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 10. அப்போ V equal to 20 மீட்டர்/செகண்ட். சிம்பிளாக தான் இருந்திருக்கும் ஓகேங்களா. இந்த ஒரு கொஸ்டின் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A body performing uniform circular motion. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்ஸ் 140 ரெவல்யூஷன் இன் எ செகண்ட். ஓகே, 140 ரெவல்யூஷன் இன் செகண்ட். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா மீனிங் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி FR என்னன்னு நம்ம பார்த்துருப்போம். அப்படின்னா மீனிங் என்னது, total number of revolutions completed in 1 second. 1 secondல எத்தனை நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ், நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் ஓகேங்களா கம்ப்ளீட் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது என்னது, 140 ரெவல்யூஷன் ஒரு செகண்ட்ல. அப்ப இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி எழுதலாம், FRN ஓகேங்களா. நாம் மோஸ்ட்லி F அல்லது N ரெண்டுல ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. என்னன்னு பண்ணுவோம் அப்படின்னா 140 எடுத்துக்கலாம் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட் பவர் -1 அல்லது ஹெட்ஸ் ஓகேங்களா. இட்ஸ் ஆங்குலர் ஸ்பீட் என்ன கேட்கறாங்க, ஒமேகா கேட்கறாங்க. ஒமேகா கேட்கறாங்க. நமக்கு ஃபார்முலா என்னது, T equal to 2π/ω. T equal to 2π/ω. இந்த ஒரு ஃபார்முலா போதும், நமக்கு தேவையான எல்லாத்தையுமே மாத்திக்கலாம். ஓகே, நமக்கு என்ன வேணும், ஒமேகா வேணும். அப்ப 2π/T வரும். 1/T தான் நம்ம என்ன எழுதுவோம், ஃப்ரீக்வன்சின்னு எழுதுவோம். டைமோட இன்வர்ஸ் தான் அது ஃப்ரீக்வன்சி. அப்ப இந்த இடத்துல 1/T என்ன எழுதலாம், ஃப்ரீக்வன்சின்னு எழுதலாம், 2πf ஓகேங்களா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு டைம் ஜஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். அப்போ ஒமேகாக்கான ஃபார்முலா வந்து 2πf. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2π இன்ட்டு எஃபோட வேல்யூ 140. கொஸ்டின்ல பையை பேஸ் பண்ணி ஆப்ஷன் இல்லை, அப்போ பைக்கான வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. பைக்கான வேல்யூ என்ன வரும், 2 இன்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம 22/7 ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. பையோட வேல்யூ என்னென்ன வரும், 22/7 ஆர் 3.14. நம்ம 3.14 இந்த ஒரு 22/7 யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. அதனால நான் 22/7 யூஸ் பண்றேன். 22/7 இன்ட்டு 140. 7ஆல கேன்சல் பண்ணா இது 2 வருங்களா, ஐ மீன் 14 7, அப்ப 20 வரும். அது மொத்தமா கேன்சல் பண்ணும்போது அப்ப இந்த இடத்துல எவ்வளவு வரும், 222 44. 44 இன்ட்டு 2 88 வருமா, ஒரு 0 இருக்கு. அப்படிங்கும் போது 880 ஓகேங்களா, 880 வரும். அப்போ ஒமேகாவோட வேல்யூ என்னது, 880 ரேடியன் பர் செகண்ட் ஓகேங்களா. ஆங்குலர் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன வரும், 880 ரேடியன் பர் செகண்ட் வரும் ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Centripetal acceleration of the cyclist completing 7 rounds in 1 minute. எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, 7 rounds அல்லது 7 revolutions சொல்லலாம். எவ்வளவு, 1 minute. ஓகே, along a circular track of radius r என்ன கொடுத்திருக்காங்க, 5 மீட்டர். ஓகே, at a constant speed. ஸ்பீட் எப்படின்னு சொல்லிட்டாங்க, ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. at a constant speedல ஓகே கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல டிராவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன கேட்கறாங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கேட்கறாங்க. ஏசி சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படிங்கும்போது இது என்ன மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். எந்த மோஷனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஃபார்முலா நமக்கு என்ன வரும், v²/r அல்லது ω²r. இந்த இடத்துல எதை பேஸ் பண்ணி வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா r ரெண்டுலயுமே இருக்கு, இங்கேயுமே வேல்யூ இருக்கு, பிரச்சனை இல்லை. இந்த क्वेश्चनல 7 rounds per minute ஓகேங்க, ஒரு மினிட்டுக்கு 7 ரவுண்ட். நார்மலா ஃப்ரீக்வன்சி இப்பதான் நம்ம பார்த்தோம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட் ஓகேங்களா, பர் செகண்ட்ல யூஸ் பண்ணுவோம், அதுதான் ஃப்ரீக்வன்சி. அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 7 நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட்ல எழுதணும். மினிட்டை வந்து செகண்ட்ல மாத்தணும்னா 16 எழுதலாங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ல. செகண்ட் ரெவல்யூஷன்ஸ் ஓகேங்க, 7 ரெவல்யூஷன்ஸ் per 60 செகண்ட்ஸ். அப்போ ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம எதுல ஈஸியா சப்ஸ்டிட் பண்ணணும்னா ஒமேகாவை தான் சப்ஸ்டிட் பண்ண முடியும் ஓகேங்களா. சாரி, இதுக்கான ஃபார்முலா v²/r ω²r மல்டிப்ளிகேஷன்ல வரும். இது v²/r, அது ω²r. ஜஸ்ட் அது மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. சிம்பிள் டேர்ம்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம இதுல அப்ளை பண்ணுவோம். அப்ப இந்த டேர்ம்ஸ் இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்றேன். ஏன் இந்த ஃபார்முலா அப்ளை பண்றேன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி அதுல தான் ஃபார்முலா எடுக்க முடியும். ஏன்னா ஒமேகா ஈக்குவல் இப்பதான் நம்ம பார்த்தோம் 2π/t அல்லது 2πf ஓகேங்களா. அப்ப
2 pi f ஸ்கொயர் இன்ட்டு r வருங்களா? அப்போ 4 pi ஸ்கொயர் இன்ட்டு 7/60ங்களா? 7/60 7/60 இன்ட்டு 7/60 இன்ட்டு ரேடியஸ் வந்து 5. ஓகேங்களா? பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாங்களா? பையோட வேல்யூ என்ன வரும்? 22/7 4 இன்ட்டு 22/7 இன்ட்டு 22/7 7 7 7 7. ஓகேங்களா? கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அல்லது ஜஸ்ட் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எப்படி எழுதலாம்? இந்த பக்கம் என்ன இருக்குது? கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் தான் கேட்குறாங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 5ஆல் இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 12 வருங்களா? 12 வரும். இதை வந்து கேன்சல் பண்ணுறோம் 12 கூட அப்படின்னா இது 3ன்னு வரும். ஆமாங்களா? நெக்ஸ்ட்டு 60ஐயும் இந்த ஒரு 22ஐயும் கேன்சல் பண்ணலாம். 60 22 இங்கே வந்து 11, இங்கே 30ன்னு வரும். அப்போ கீழே வந்து 3 × 3 9 வருமா? 90 கீழே இருக்குது. மேலே 22 × 11. ஓகேங்களா? 22 × 11. ஓகேங்களா? 22 × 11ன்னு இருக்குது. ஜஸ்ட்டு 2 2 2 2 2 4 2 242ன்னு வருது. ஆப்ஷனுக்கு வருவோம். ஓகேங்களா? இந்த கொஷின் தானே? ஓகே, இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா ஒரு 3 ஓகே இந்த நம்பர் இருக்குது. ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆப்ஷனை வச்சு சொல்லிடலாம். ஆப்ஷன் வந்து 3க்குள்ளே வருங்களா? 3 9 27 வருங்களா? 3 × 90 எவ்வளோ வரும்? 270 வரும். பட் இது 240 தான் இருக்குது. அப்போ 3க்கு கீழே வரும். ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் வேணால் டிவைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2.7 ஒரு கே வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் டிவைட் பண்ணி பாருங்கள். 2.7 கிடைக்கும். ஜஸ்ட் அப்ராக்சிமேஷன் வச்சு நமக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம போட்டுடலாம். கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோம்? பெருசாக எதுவும் பண்ணல. எந்த ஃபார்முலா வரும்? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. நமக்கு 2 ஃபார்முலா தெரியும். இருக்க டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? ω²r இதுல இருந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அல்லது நான் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு டைம் பீரியட் பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணியுமே ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ற மாதிரி ஃபார்முலா கொடுத்துருப்பேன். நீங்க ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா அந்த ஃபார்வர்டில் ஓகேங்களா இப்படி கன்வெர்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த ஃபார்முலாவில் போட்டால் கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாகவே இந்த ஒரு சம் முடியும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் சம் தான். டேட்டாஸ் கொடுத்துறாங்க, ஜஸ்ட் அப்ளை பண்றது தான். ஓகேங்களா? பையோட வேல்யூ இந்த ஒரு சர்க்குலர் மோஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 22/7 நம்ம நார்மலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அது மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். If the frequency of an object in uniform circular motion ல frequency of the object is doubled. Frequency of the object in uniform circular motion. F வந்து என்னவா மாறுது? 2f மாறுது frequency. அப்ப இதோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? A எப்படி மாறும்? எத்தனை மடங்கு மாறும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல இருக்க ஒரே ஒரு ஆக்சலரேஷன் என்னது? சென்ட்ரிபிட்டல் மட்டும் தான் இருக்கும். ஆமாங்களா? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஓகேங்களா? இது மட்டும் தான் இருக்கும். அப்படிங்கும் போது இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி மறுபடியும். ஓகேங்களா? நம்ம எப்பயும் போல 2π அதாவது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் A = ω²r. நான் இதான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஒரு ஃபார்முலா ஈஸியா இருக்கும், கன்வீனியன்ட்டா இருக்கும். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது. நீங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலுமே நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ ஒமேகாவுக்கு பதிலா 2πf² × r AC இந்த இடத்துல இந்த ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருக்கு. 2πf² × r அப்படிங்கிறது. क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? ஃப்ரீக்வன்சியை டபுள் பண்ணா ஆக்சலரேஷன் என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்ப சேம் ரேடியஸ் தான் இருக்கு. ரேடியஸ் கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட், π கான்ஸ்டன்ட். இந்த மூணு டேர்ம்ஸ்மே கான்ஸ்டன்ட். அப்ப AC எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் இந்த இடத்துல? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு f². ஓகேங்களா? f²க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப AC எப்படி மாறும் அப்படின்னா f என்ன ஆயிடுச்சு? 2f ஆயிடுச்சு. அப்ப 2f²னா AC எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 4f². முதல் கண்டிஷன்ல f² இருந்துச்சு. AC ப்ரொபோர்ஷனல் டு f². இப்ப AC ப்ரொபோர்ஷனல் டு எதுக்கு இருக்கு? 4f² இருக்கு. ஓகேங்களா? 4f². அப்ப எத்தனை மடங்கு ஆயிருக்கு? AC 4 மடங்கு ஆயிருக்கு. ஃப்ரீக்வன்சியை 2 மடங்கு ஆக்கணும்னா AC என்னவாகுது? ஃபர்ஸ்ட்ல இருந்ததுக்கும் கடைசியில இப்ப பாக்குறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 4 மடங்கு இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? 4 டைம்ஸ். ஜஸ்ட் ரேஷியோ பேஸ் பண்ண क्वेश्चन, ரிலேஷனை பேஸ் பண்ண क्वेश्चन. ஓகேங்களா?
ஜஸ்ட் நீங்க இல்ல சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் தான் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏசியை வந்து 1ன்னு எடுத்துக்கலாம், ரெண்டாவது ஏசியை 2ன்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது கண்டிஷனுக்கு. ஓகேங்களா? 2 பை எஃப் அதை வந்து அப்ளை பண்ணோம்னா 4 பை ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் f1 ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை, ஏன்னா ஆர் ரேடியஸ் மாற போறதுல இங்கேயுமே அதே தானே வரும், 4 பை ஸ்கொயர் f2 ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் வரும். ஆர் ஸ்கொயர் 4 பை ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், f1 பை f2 ஸ்கொயர் தான் வேணும். f1 வந்து இனிஷியல் என்னது ஃப்ரீக்வன்சி f தான், f ஸ்கொயர் டிவைட் பை இது என்ன ஆகும் 2f ஸ்கொயர் வருங்களா. 2 f2 ஓட வேல்யூ என்னது, ஃபர்ஸ்ட் f1 இது f1 இது f2, அப்ப 2f ஹோல் ஸ்கொயர், அப்ப f ஸ்கொயர் பை 4 f ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 பை 4ன்னு கிடைக்குங்களா. இது AC1 ஓகேங்களா, அதாவது சென்டிமீட்டர் ஆக்சலரேஷன் 1 பை சென்டிமீட்டர் ஆக்சலரேஷன் 2. 1 மாதிரி 2 எத்தனை மடங்கு இருக்கு அப்படிங்கறத கேட்றாங்க. அப்ப AC2 தான் நமக்கு தேவை, ஏன்னா அது 1 மாதிரி எத்தனை மடங்கு ஆகியிருக்கும் அப்படிங்கறத கேட்றாங்க. அப்ப 4 டைம்ஸ் ஆஃப் இது இங்க வந்துச்சுன்னா 4 டைம்ஸ் ஆஃப் AC1 அப்படிங்க, AC2 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் AC1, அப்ப 4 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க சிம்பிளா போட்டுடலாம் ரிலேஷன் வச்சு, அல்லது ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி போடணும் அந்த ஃபார்முலாவே அப்படியே அப்ளை பண்ணி போடணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், ரெண்டுமே சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்லன்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த நம்மளோட டுவல் நேச்சரா இருக்கட்டும். ஓகேங்களா? டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன், அதே மாதிரி வந்து வேற எந்த யூனிட்ஸ்ல கேட்கலாம் அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி வந்து ரேஷியோ எடுக்கிறது எத்தனை மடங்கு மாறும், கிராவிடேஷன், இந்த யூனிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் ரிலேஷன்ல இருந்து நம்ம அதை எப்படி எடுக்கிறோம். ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஃபார்முலா வந்து எது கான்ஸ்டன்ட் எது வேரியபிள், கான்ஸ்டன்ட்டை விட்டுறலாம், ஒரு குவான்டிட்டி மாறுது. ஓகேங்களா? ஒரு வேல்யூ வந்து எத்தனை மடங்கு மாறுது அல்லது எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா அது எதை டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னா வேரியபிள்ஸ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும். அதாவது இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி மாறி இருக்கு, அப்ப மாறுறதுக்கு பேர் வேரியபிள், மாறாம இருக்கிறதுக்கு இங்கேயும் 2 பைனா அங்கேயும் 2 பை தான் இருக்குதுன்னா அதுக்கு பேர் என்னது, கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்ப அந்த கான்ஸ்டன்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காது, வேரியபிளை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம். அப்ப இதுல எது வேரியபிள்னு பார்த்து ஜஸ்ட் அதுக்கு மட்டும் நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா நமக்கு தேவையான வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீதி क्वेश्चंस வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.